பரமன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப விக்குது பரமனுக்கு. கைப்புள்ள சொல்றாரு, உனக்கு புடிச்சவங்க உன்னை நினைச்சாதான் உனக்கு இந்த விக்கல்லாம் வரும். பரமன் சொல்றாரு, கைப்புள்ள நீ நினைச்சதுல தப்பு இல்ல. ஒருவேளை கலாமா நினைச்சிருப்பாங்களோ? கைப்புள்ள சொல்றாரு, பரமா கலாமா நினைக்கல, வேற யாரோ நினைச்சிருக்காங்க. கைப்புள்ள பாஸ் நினைக்கலாட்டி வேற யாராவது நினைச்சிருப்பாங்க. ஒருவேளை சண்டை கோழியா இருக்குமோ? பரமனுக்கு திருப்பியும் விக்கல் வருது. இளமதி தலைய தட்டி விடுறாங்க. பரமனுக்கு விக்கல் நிக்குது. இளமதியையும் பாத்துடுறாரு. கைப்புள்ள சொல்றாரு, விக்கல் நின்றுச்சு. நீ சொன்னதும் கரெக்டு தான் பரமா, உன்னைய சண்டைக்கோழி தான் நினைச்சிருக்கு. பரமன் கேக்குறாரு, சண்டைக்கோழி நீ எதுக்கு இங்க வந்த? இளமதி சொல்றாங்க, பரமா எங்க அப்பாவை நீ காப்பாத்துனதுக்கு உனக்கு நன்றி சொல்லிட்டு கிஃப்டையும் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த சட்டை உங்களுக்கு நல்லா இருக்கும் பரமா. பரமன் சொல்றாரு, சண்டைக்கோழி எனக்கு இந்த சட்டை வேண்டாம். மூஞ்சிய திருப்பிக்கிட்டு பரமன் சொல்றாரு, கலாமா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட சொன்னேன், மன்னிப்பு கேட்டியா? இளமதி சொல்றாங்க, என்னால கலாமா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. பரமன் சொல்றாரு, மன்னிப்பு கேட்க முடியலாட்டி இந்த சட்டைய எடுத்துட்டு போய் இளமதி. இளமதி சொல்றாங்க, இந்த சட்டை இங்கதான் இருக்கும், நீங்க நிச்சயமா போடுவீங்க இந்த சட்டைய. பரமன் கோவத்தோட இளமதியை பாக்குறாங்க. இளமதியும் கோவத்தோட சொல்லிட்டு போறாங்க. நாளை சந்திப்போம்.